Hi students, welcome to our channel. 11th தமிழுக்கு இது ஒரு முக்கியமான வீடியோ. இப்போ நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டிருந்தோம், அப்புறம் மார்க் எப்படி ஸ்கோர் பண்றதுன்ற வீடியோ போட்டிருக்கோம், பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டிருக்கோம், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வீடியோஸ்லாம் 11th தமிழுக்கு போட்டாச்சு. அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சப்போஸ் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த மொழிப்பயிற்சி பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் அண்டு நெடுவினாக்கள், சரியா? அதாவது இப்போ 2 மதிப்பெண் வினாக்கள்ல பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் பிரிவு 3ல் கேட்கக்கூடிய அந்த 7x2 14 மார்க் இருக்கா அது. அப்புறம் 4 மதிப்பெண் வினாக்கள் பிரிவு 3ல் பகுதி 3ல் பிரிவு 3 அந்த 3x4 12 மார்க். அப்புறம் கடைசியா பகுதி 4ல் கேட்கக்கூடிய 3x6 18 மார்க் கொடுக்கக்கூடிய இந்த நெடுவினா கான்செப்ட். ஸோ இதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் அனலைசிஸாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, சரியா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் 11th தமிழில் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ டிப்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒரு சப்ஜெக்ட்கே கிட்டத்தட்ட 7-8 வீடியோஸ் நம்ம கொடுக்குறதுக்கு ரீசன் அதுதான். சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன அதில் நமக்கு பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான வழிகளெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல டிப்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் நினைக்கக்கூடிய மார்க்கை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நெடுவினா பார்த்துருவோம். நெடுவினா பொறுத்த வரைக்கும் மொத்தம் நீங்கள் 3 நெடுவினா எழுதணுமா? கொஸ்டின் நம்பர் 44, 45, 46 மொத்தம் 3 நெடுவினா நம்ம எழுதணும். பேசிக்கா நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா முதல் 4 இயலினுடைய நெடுவினாக்கள் எல்லாத்தையும் தரோவா படிங்க. அப்புறம் இயல் 5ல் இருக்கக்கூடிய திருக்குறளினுடைய நெடுவினாவும் படிச்சுக்கோங்க. முதல் 4 இயல் எல்லாமே பிளஸ் இயல் 3ல் இருக்கக்கூடிய திருக்குறள், இயல் 5ல் இருக்கக்கூடிய திருக்குறள், இந்த நெடுவினாக்களை மட்டும் நீங்க தரவா படிச்சீங்கன்னா 3 நெடுவினாவுமே கண்டிப்பா உங்களால அட்டன் பண்ண முடியும். அப்படிதான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க, கேட்பாங்க, சரியா? அப்படி இல்லைன்னா எல்லா அந்த 8 இயல்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் மட்டும் கொடுத்துருக்கேன். எல்லா வினாக்களையும் எல்லா நெடுவினாவும் படிக்காம அந்த 8 இயல்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் மட்டும். இந்த 2ல நீங்க எப்படி வேணாலும் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறீங்க, அது உங்க விருப்பம், சரியா? ஸோ இந்த ஒரு 18 கேள்வி நான் கொடுத்துருக்கேன். இந்த 18 நெடுவினாக்கள் படிச்சிட்டிங்கன்னா 3 நெடுவினா அட்டன் பண்ணிடலாம். என்னென்ன நெடுவினா? ஃபர்ஸ்ட் ஒன்று நன்னூல் பொதுப்பாயிரம், சரியா? நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், உங்களுக்கு புரியணும்னா நான் ஃபுல்லாக வேணா ரீட் பண்ணிடுறேன், சரியா? அதாவது நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகளை தொகுத்துரைக்க, அந்த கேள்வி. அதுக்கப்புறம் திருமலை முருகன் பள்ளு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விவரிக்க. அப்புறம் மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் உமறு புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக. அப்புறம் உதாரண பாத்திரம்ன்றது நமக்கு இந்த கொஸ்டின். பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. அதுக்கப்புறம் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விளக்குக. அதுக்கப்புறம் இந்த நடராசன் தனிமொழி, அந்த கேள்வி. அதுக்கப்புறம் காற்றில் கலந்த பேரோசை, சரியா? சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை எனும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. அதுக்கப்புறம் சிம்பனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசை தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நும் பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுக. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலை வளப்படுத்த, இது என்ன கேள்வி? ஓகே, சுற்றுச்சூழலை வளப்படுத்த, அது ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கப்புறம் தமிழக கல்வி முறை, அதாவது பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு வழி கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விவரிக்க. அதுக்கப்புறம் கல்லும் கதை சொல்லும் அப்படின்ற அந்த கேள்வி. அதுக்கப்புறம் சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் செய்திகளை சிதறாது விளக்குக. அப்புறம் யானை டாக்டர் கதை, அப்புறம் வாடிவாசல், அப்புறம் பாரதியின் இதழாளர் முகம், சரியா? பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவனையாவை. அப்புறம் காவடி சிந்து, அதுக்கப்புறம் நர்த்தகி நடராஜின் நேர்காணல், அப்புறம் இயல் 3லையும் 5லையும் இருக்கக்கூடிய அந்த திருக்குறளினுடைய நெடுவினாக்கள். இந்த நெடுவினாக்களை மட்டும் படிச்சா கூட நீங்க 3 நெடுவினா அட்டன் பண்ணிடலாம்.
இல்லைன்னா முதல் 4 இயலினுடைய நெடுவினாக்களை படிச்சுட்டு இயல் 3லையும் இயல் 5லையும் இருக்கக்கூடிய திருக்குறளினுடைய நெடுவினாக்களை படிச்சாலும் 3 நெடுவினாக்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான், நீங்க எப்படியோ படிச்சுக்கோங்க. இது முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிடலாம், 3 × 6 18 மார்க்கு இந்த பகுதியில் உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும். அடுத்து இந்த பகுதி 2 மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கக்கூடிய பகுதி 2ல கேட்கக்கூடிய அந்த கேள்வி, பிரிவு 3ல கேட்கக்கூடியது மொழிபெயர்ச்சி பகுதியிலையும் இலக்கண தேர்ச்சிகொள் வினாக்கள்ல இருந்தும் கேட்பாங்க உங்களுக்கு. இப்ப இலக்கண கேள்வி 2 தான் வரும். மொத்தம் 9 கொடுத்து 7 எழுதணும். இலக்கண கேள்வி 2 வரும், மொழிபெயர்ச்சி கேள்வி 7 வரும். அப்படி மொழிபெயர்ச்சி பகுதியை மட்டும் நீ தரோவா படிச்சீங்கன்னாவே 7 × 2 14 மார்க் வாங்கிடலாம். அதுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்குது. கலைச்சொற்கள் தெரியும் இல்லையா, இங்கிலீஷ்ல கொடுத்து 2 வார்த்தை எல்லாமே உங்க புக்குக்கு பின்னால உள்ளதுதான். புத்தகத்துக்கு பின்னால ஒவ்வொரு இயலுக்கு பின்னாலேயும் உங்களுக்கு மொழிபெயர்ச்சி பகுதிகளில் கலைச்சொற்கள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து படிச்சிட்டோம்னாவே கலைச்சொற்கள் அட்டன் பண்ணிடலாம். 2 கொஸ்டின் இருக்கும், ஒன்று ஒரு மார்க். சரியா? அடுத்து இலக்கண குறிப்பு வந்து சில நேரங்களில் தான் 2 மார்க்ல கேட்பாங்க. மேக்சிமம் இது 1 மார்க்ல வரும். ஃபர்ஸ்ட் 14 1 மார்க் இருக்குது இல்லையா, ஸோ அதுல ஒரு கொஸ்டினா வந்துடும். பட் சில நேரங்களில் எப்பயாவது ரேரா 2 மதிப்பெண் வினாக்களை இந்த பகுதியினுடைய பிரிவுலையும் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம், இதெல்லாம் செய்யுள் பகுதியிலிருந்து கேட்கக்கூடியது. செய்யுள் பகுதியில நம்ம கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு செய்யுள்லையும் இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தொகுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப்ல கொடுத்துருந்தோம். ஸோ அதை நீங்க படிச்சீங்கனாலே போதுமானது. ஓகேவா? ஸோ அதை படிச்சிட்டோம்னா புணர்ச்சி விதி 1 எழுதிடலாம், பகுபத உறுப்பிலக்கணம் 1 எழுதிடலாம், கலைச்சொற்கள் 1 எழுதிடலாம். இது 3 கண்டிப்பா இருக்கும். கலைச்சொற்கள்ல ஒரு கேள்வி, பகுபத உறுப்பிலக்கணத்துல ஒரு கேள்வி, புணர்ச்சி விதியில ஒரு கேள்வி கம்பல்சரி வரும். அப்போ 3 × 2 6 மார்க் எடுத்துடலாம். மீதி 4 கான்செப்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னா இதெல்லாம் 1 2 3 4 5 6 கான்செப்ட் இருக்குது. இந்த 6ல இருந்து ஏதாவது 4 வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. இது எல்லாமே உங்க புத்தகத்துல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் தான். மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்றது, இப்போ உதாரணத்துக்கு அதிலே கொடுத்துருக்காங்க எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்ப இதை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 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 சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணி நம்ம எழுத போறோம், ஒரு வாக்கியத்துல அமைச்சு எழுத போறோம். வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவற்றை கடந்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற வேண்டும். இது உங்களுக்கான வார்த்தை. இந்த தேர்வு நம்ம எழுதும் போது நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி நம்ம எதிர்நீச்சல் போட்டு என்ன செய்யணும், அந்த தேர்வுல நாம வெற்றி பெறணும். அதை கூட நீங்க எழுதலாம். இது மாதிரி இன்னும் ஒரு சிலது இருக்கு. சொந்த காலில் நிற்றல், தாளம் போடுதல், மதில் மேல் பூனை, நிறைகுடம், கை தூக்கி விடுதல், கண்ணாய் இருத்தல், அவசர குடுக்கை, முதலை கண்ணீர், காணல் நீர். இது எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம் நீங்க. அடுத்தது மயங்கொழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க மயங்கொழி சொற்கள் உலை, உலை, உழை. இது 3மே வந்து நமக்கு வேற வேற மீனிங் தரக்கூடிய வார்த்தைகள். இது 3யுமே ஒரே வாக்கியத்துல நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மன உளைச்சல் தீரவும் வீட்டில் உலை கொதிக்கவும் உழைக்க வேண்டும். ஒரே சென்டென்ஸ் தான், ஆனா 3 வார்த்தையும் வேற வேற பொருள் தரக்கூடிய 3 வார்த்தைகளையும் நம்ம ஒரே வாக்கியத்துல அமைச்சு எழுதக்கூடியது. இது மாதிரி வழி இருக்குது, கலை, பொறி, குறை, கணை, இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. அதையும் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. இது தெரியும், நம்ம ஒற்றுப்பிழைகள் உள்ளது. வர வேண்டிய இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க, தேவையில்லாத இடத்துல கொடுத்துருப்பாங்க. அப்ப தேவையில்லாத இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீக்கி எழுதணும். வர வேண்டிய இடத்துல கொடுக்கலைன்னா அதை நம்ம இட்டு எழுதணும். அதுதான் அது. அடுத்தது பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க. இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் பார்த்துக்கிறங்க. வாடகை, மாதம், போலீஸ், நிச்சயம், உத்தரவாதம், சந்தோஷம், சம்பளம், இது மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க எக்ஸாம்பிளுக்கு கால்நடை. இந்த கால்நடையை ஒரே வார்த்தையை வச்சிருக்கும் போது ஒரு அர்த்தம் கொடுக்கும், ஆடு மாடுன்ற அர்த்தம் கொடுக்கும். இதுவே 2ஆ பிரிக்கிறோம், கால் நடை, அப்ப காலால நடந்து போறது மீனிங்கே மாறும். அப்ப அதை ஒரே வார்த்தையை கால்நடைன்னு வச்சு ஒரு வாக்கியத்தையும்,
கால் நடைன்னு பிரிச்சு ஒரு வாக்கியமாகவும் எழுதணும். கால்நடைகளை மேய்ச்சல் நிலத்திற்கு ஓட்டி கொண்டு போனார்கள். சிறிய தொலைவை கடக்க கால் நடையாக செல்வது உடலுக்கு நலம் பயக்கும் அப்படின்றது. சரியா? இது மாதிரி பின்னாக்கு, எட்டுவரை, அறிவில்லாதவன், தங்கை, வைகை, நஞ்சிருக்கும்ன்ற ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. அதை பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. 2 வாக்கியம் கொடுப்பாங்க. அதுல ஒன்று வந்து கரெக்டா இருக்கும், 2 வாக்கியம் கொடுக்குறாங்களா, ஒவ்வொரு வாக்கியத்திலையும் 1 கரெக்டா இருக்கும், 1 தப்பா இருக்கும். அப்ப எது கரெக்ட் எது தப்புன்னு நம்ம வந்து தப்பானதை மட்டும் மாத்தி எழுதணும். இப்ப குயில் கத்த நாய் ஊளையிட்டது. இதுல பாத்தீங்கன்னா குயில் கூவ, நாய் ஊளையிட்டது அப்படின்னு இருக்கு. சரியா? அப்ப குயில் கத்தன்னு இருக்குது இல்லையா, அப்ப குயில் கூவன்னு நம்ம மாத்திக்கணும், நாய் குரைத்ததுன்னு மாத்தணும். சரியா? ஸோ இந்த மாதிரி அந்த மரபு பிழைகள் வந்து கேட்பாங்க, அதையும் பார்த்துக்கிறங்க. ஸோ அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், 7x2 14 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த பகுதியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த புக்கில் இருக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். அதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்து 4 மதிப்பெண் வினா, பகுதி 3ல் பிரிவு 3, 3x4 12 மார்க். 4 கொடுத்து 3 கேட்பாங்க இங்க உங்களுக்கு. சரி, 5 கொடுத்து 3 கேட்பாங்க. இதுல அணி கண்டிப்பா 1 வந்துடும். ஏதோ ஒரு அணி ஒன்று டைரக்டா அந்த அணியோட பேருக்கு கொடுத்து இந்த அணியை விளக்குகன்னு கொடுப்பாங்க. அதுக்கு சாய்ஸா இன்னொன்று என்ன இருக்குன்னா, ஒரு பாடலை கொடுத்து அந்த பாடல்ல என்ன அணி வந்திருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு விளக்கம் எழுத சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த உங்க புக்ல பாத்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி, சொல் பின்வரும் நிலையணி, வேற்றுமை அணி, உவமை அணி, உருவ அணி, பிரிது மொழிதல் அணி இருக்குது. இதை மட்டும் நீங்க பாத்துக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, அதுக்கான விளக்கம் பார்த்துக்கிறீங்க. டெஃபினிஷன், எக்ஸாம்பிள், விளக்கம், இது 3 எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அதே போல நயம் பாராட்டுக கண்டிப்பா 1 கேட்டுருவாங்க. உங்க புக்ல இருந்து தான் கேட்பாங்க. உங்க புத்தகத்துல பக்கம் எண் 54, 114, 142, 175, 201, 204 ஒவ்வொரு தமிழாக்கம் நயம்பாராட்டுதல் இருக்குது. அதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா அதில் 1 அட்டன் பண்ணிடலாம். அடுத்து அதே போல் தமிழாக்கம் பக்கம் எண் 23, 53, 79, 113, 141, 175, 200, 223 இந்த பக்கங்கள் எல்லாத்துலேயுமே தமிழாக்கம் இருக்குது. அப்போ அதை ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா தமிழாக்கமும் 1 அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக. ஏதாவது ஒரு பழமொழி கொடுப்பாங்க பொதுவா. வினை விதைத்தவன் வினை ஏற்பான், திணை விதைத்தவன் திணை ஏற்பான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொதுவான ஒரு பழமொழி கொடுப்பாங்க. அந்த பழமொழியை நாம என்ன செய்யணும்னா வாழ்க்கை நிகழ்வோட பொருத்தி எழுதணும். அதுக்கப்புறம் வேர்ச்சொல், ஒரு வேர்ச்சொல் கொடுத்துட்டு வா அப்படின்ற வேர்ச்சொல்ல வினைமுற்றா, வினை எச்சமா, வினையாளனின் பெயரா, பெயரெச்சமா மாத்தி எழுத சொல்லி கொடுப்பாங்க. இப்போ இதுல வந்து தமிழாக்கத்துக்கு பதிலாக செவி அந்த காது கேட்காத அந்த பசங்களுக்காக நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஒரு பத்தி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை மாற்றி எழுதிடாதீங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. சரியா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த 3x4 12 மார்க் எடுத்துடலாம். இங்கே ஒரு 12, இங்கே ஒரு 14 26 ப்ளஸ் இங்கே ஒரு 18 36 44 மார்க் இந்த கான்செப்ட்ஸில் நீங்கள் வந்து எடுக்க முடியும். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களால் வந்து 44 மார்க் 11th தமிழில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோடு படித்து நல்லபடியாக எக்ஸாமை எழுதிட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சா, நம்ம சொன்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ.